Thank you. It's indeed a pleasure. ஒருவேளை என்ன அங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து துரத்தலைன்னா இங்க வந்திருக்க மாட்டேன்னு. நன்றி தமிழகத்திற்கு, இல்லைன்னா அவங்கள பார்த்துருக்க முடியாது. எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்கிறாரு இங்க ஒருத்தர் தமிழ்நாட்டில். நீதி தேவனின் மயக்கம் தெளிந்த பின். இது அறிஞர் அண்ணாவுடைய வரிகள். நீதி தேவனின் மயக்கம் என்று. இங்கே நீதி மயங்காது என்று எனக்கு தெரியும். I believe in the judicial system of India. I believe in the love that India can produce in times of division, sedition, or hatred. We have proof of it. We have had people die because of it, and we still are capable of love. That's India for you. அண்ட் இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா, நம் நோய்க்கு அன்பன்றி வேறு மருந்து இல்லை. அதுதான் கரெக்ட். இதுக்கு வேறு மருந்து இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு கத்தி, கவடா, துப்பாக்கி, நிந்தனை போன்றவை நம் நோய்க்கு மருந்தாகும். அன்பு மட்டுமே நம் நோய்க்கு மருந்தாகும். தேங்க்யூ. எனக்கு ஒன்றே ஒன்று நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, இது ஒரு சினிமா, இது ஒரு கேளிக்கை சாதனம். இதை ஒரு மத வெறி கருவியாக மாற்றுவது தவறு. இல்ல, நம்மளே அவ்வளவு நம்ம கெட்டிக்காரங்களா இருக்கிற பேர் இங்க வேலை செய்யறீங்க. இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. நம் தம்பி ஜனத்தொகைப்படி இஸ்லாமியர்கள், நம் இளைய சகோதரர்கள், அவங்க கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம பதிலுக்கு கோவிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கோபம்தான் நம்ம பழக்கி கொடுப்போம் நம்ம தம்பிக்கு. அன்பை காட்டுங்கள், அவர்களுக்கு புரிய வையுங்கள். படம் பார்த்தவங்க கிட்ட நான் சொல்றேன், அன்பே சிவன் சொன்னா அவங்க ஏன் வந்துக்கிறாங்க? அவங்க எதுக்கு வந்துப்பாங்க? அன்பே சிவன் சொன்னா அன்பே அல்லான்னு சொல்லுங்க, அவங்களுக்கு புரியும். அதுவும் கரெக்டு தான். அன்புதான் நீங்க, அன்புதான் நான். உங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த டிபேட்டை ஹேட் டிபேட்டாக மாற்றாமல் நேசத்தின் ஒரு வாதமாக மாற்ற வேண்டும். வாக்குவாதமாக மாறாமல் இது நேசத்தின் வாதமாக மாற வேண்டும். மதவாதமாக இது மாறக்கூடாது, இதவாதமாக மாற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இந்த படத்தை ஏற்கனவே பார்த்தவர்கள் இதில் எம்மதத்தினரும் கவலைப்படும் அளவுக்கு, கோபப்படும் அளவுக்கு எதுவும் இல்லை என்பது தெரியும். சத்தியமாக இல்லை என்பதை நீங்கள் உங்கள் முஸ்லிம் சகோதரர்களுக்கு சொல்லுங்கள். வியாபாரத்திற்காக அல்ல. இதான் வேற தியேட்டர்ல சொன்னேன், மற்றவங்க எல்லாம் காசுக்காக படம் எடுக்கிறாங்க, நீங்க காசுக்காக படம் எடுக்கிறீங்க. ஸோ அந்த காசு உங்களுடைய காசாக இருக்கட்டும். எனக்கு காசு வரும் போகும் சொல்ல முடியாது. இப்போ என்னுடைய ரிலீஸை நிறுத்தி வச்சுட்டாங்க. என்னுடைய எல்லா சொத்துக்களையும் வைத்து தான் நான் இந்த படம் எடுத்தேன். இல்ல 10 பத்தாது, பார்க்க வேண்டும். எனக்கு பலம் சேர்க்க வேண்டியது நான் எப்படி பார்ட் 2 பண்ண முடியும் என்பதற்கு சொல்லுங்க. எதனால் செய்ய முடியும்? உங்கள் அன்பை பரவ விடுங்கள். உங்கள் அன்பை அவர்களுக்கு சொல்லுங்கள். இது அன்பினால் செய்யப்பட்டது, அறிவினால் செய்யப்பட்டது, வெறியினால் செய்யப்பட்ட படம் அல்ல. நம் அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது கடமை. இந்தியா நிறைய பட்டிருக்கிறது இதே வெறியினால். இனியும் அது படக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்காகத்தான் இந்த படம் எடுக்கப்பட்டது. அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பார்த்தவர்களுக்கு
வந்தமைக்கு நன்றி. பார்க்காதவர்களுக்கு பார்த்து ரசியுங்கள். உங்கள் கருத்துக்களை உலகறிய சொல்லுங்கள். நன்றி. என்னுடைய முஸ்லிம் சகோதரர்களுக்கு எதற்காக திரையிட்டீர்கள் சொன்னாங்க. என்னுடைய அப்பாவுக்கு திரையிட்டேன், அதாவது திரு பாலச்சந்தர் அவர்களுக்கு. தம்பிக்கு திரையிட வேண்டாமா? அதற்காகத்தான். ఏం చెప్పాలి? ఏ థియేటర్లో ఆడుతుందండి తెలుగు? సరే, రామ్ థియేటర్కి వచ్చారండి మీరు, పర్లేదు. తమిళ్లో కూడా చూడండి, అరవైలో కూడా చూడండి. సెరా థియేటర్లో తెలుగు వర్షన్. అండ్ వాట్ లాంగ్వేజ్ డూ యూ స్పీక్? मलयालम। हिंदी। अच्छा ठीक है जी। आप एक हफ्ते, शायद एक हफ्ते से कम, हाँ പറയാം അല്ലെ ആദ്യം ഇത് തീരട്ടെ. आप हिंदी में भी देखिएगा, बहुत अच्छा लगेगा आपको, because it's more a Hindi film if you look at it from a point of view. I wanted my people to see, get my world view of what I think of it. तो आप हिंदी में भी देखिएगा, और हिंदी सुनना है, लखनऊ वाली हिंदी। नमस्कार। हाय हाय हाय। थैंक यू। थैंक यू। नमस्कार, शुक्रिया। मुझे बहुत अच्छा लग रहा है कि मैं यहाँ पर आपके साथ, आप लोगों के साथ मैं हूँ यहाँ पे। और कमल सर को मैं शुक्रिया अदा मैं करना चाहती हूँ, क्योंकि उन्होंने मुझे ये मौका दिया है उनके साथ बड़े स्क्रीन शेयर करना, एक अपॉर्चुनिटी। और वी मस्ट ऑनर एंड सेलिब्रेट Kamal sir for all of his deeds and everything that he is doing. It is not easy making a movie, and what he has been through is astonishing. And so we must celebrate him, because we need more movies from him. Do we not love all of his movies? So we must. And it's so inspiring for the rest of us, because he makes us want to strive for excellence. So we must support him in this cause. It's become bigger than just a film. So thank you for all the love and support. இல்ல இதுக்கு முன்னாடியே பதில் சொல்லியிருக்கேன். நான் நல்ல நடிகன், அவ்வளவு நல்ல நடிகன் இல்லை. Thank you so much, guys. நீங்க படத்தான பார்க்க வந்திருக்கீங்க, பாட்டு கேட்க வந்திருக்கீங்களா? நான் அதுக்குள்ள அப்புறமா வரேன். Some other time, for sure. Some other time, for sure. Thank you for your love, for your support. We hope that you will spread the word. Tell everybody what you loved about this film, and tell everybody that it does not offend the sentiments of anyone. And we hope that a lot more people get to watch this from all over the world. Thank you. പിന്നെ എൻ്റെ മലയാളി സുഹൃത്ത് കേൾക്കണ്ടേ? അത് പറയാൻ പറഞ്ഞിട്ട് അങ്ങോട്ട് സംസാരിച്ചോണ്ടിരുന്ന അല്ല, എനിക്ക് ഒരു തനി നന്ദിയുണ്ട് നിങ്ങളോട്, അത് കേരളത്തോട്. കാരണം അവിടെ കളിക്കുന്നുണ്ട് ചിത്രം, എന്റെ നാട്ടിൽ കളിക്കുന്നില്ല. അതിന് നന്ദി. താങ്ക് യു. तेलुगु। Thank you. Please, sir. Please give him way. Please give him way. Let us come. Please sit down. Yeah.